சம்பளம் வந்த உடனே கையிலேயே நிற்க மாட்டேங்குது, அப்படியே கரைஞ்சு போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இந்த 3 சேவிங்ஸையும் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வீடியோ ஒன்றா இருக்கும். நான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனை உங்கள்கிட்ட காமிச்சிட்டே நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது சென்டரில் வர வீடியோ வந்து நான் ஊருக்கு போனப்போ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதிலிருந்துமே வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. சம்பளம் வந்தோடனே ₹1 கூட கையில் நிற்கல, அப்படியே கரைஞ்சி போயிடுதுன்னு ஹஸ்பண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலைமையில் ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம வந்து ஒரு சேவிங்ஸை கொண்டு போய் அந்த ஃபீலிங்ஸில் இருக்கும்போது நம்ம காமிக்கும் போது அவங்க எவ்வளோ ஹாப்பி ஆவாங்கன்னு நம்மளால் நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து லைஃப்பில் எல்லாத்துக்குமே முக்கியம்தான். ஒரு குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி சேவிங்ஸ் இருக்கும்போது எதை நினச்சும் யாரும் பயந்துக்க வேண்டியதே இல்லை. அப்படி பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்னென்னா, சேல்ரி வந்தோடனே கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட ஒரு அமௌண்ட்டை குடும்ப செலவுக்குன்னு கொடுத்துருவார். அந்த அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செலவுக்குன்னு போடாமல் ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு அது மிச்சம்தான் செலவுக்குன்னு நம்ம கணக்கு வைக்கணும். அப்படி பார்க்கும்போது குடும்ப செலவுக்குன்னு ஒரு 5000, 10,000 இல்லை 8,000 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது 1000 500 எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ்ன்னு சொல்லி அந்த டப்பாவில் போட்டு நம்ம வச்சிடணும். அப்படி வைக்கும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வரும்போது நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை நம்ம எடுத்து கொடுப்போம். மாத கடைசியிலலாம் நம்ம கையில் சம்பளம் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்கும்போது அதுக்கு யூஸ் ஆகிக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா, இருக்கிறதுலையே முக்கியமானது இதுதான், கோல் பேஸ்டு சேவிங்ஸ் தான். கோல்னால் நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வந்தோடனே ஒரு ₹2000 எடுத்து நம்ம தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அது எக்காரணத்தை கொண்டு எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடு. அப்படி சேவ் பண்ணிட்டு வரும்போது வருஷத்தில் ஒரு 5000, 10,000 நம்ம கையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி சேவ் பண்ணி ஒரு கோல்டோ இல்லை நம்மளுக்கு தேவையான ஏதோ ஒன்று நம்ம வாங்கும்போது ஹாப்பியாக இருக்கும். இல்லை திடீர்னு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 10 அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒரு 10,000, 20,000 நம்ம சேவ் பண்ணி வச்சதுலேருந்து அவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அப்போ அவருக்கும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கும் அந்த தேவை பூர்த்தியான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவசர செலவுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கிற அந்த 1000, 2000 அமௌண்ட்டு ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கும். இது சிம்பிளான ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான். லாஸ்ட்டு 3வது டிப் என்னென்னா, இப்போது வெளியே போய் சாப்பிட்றோம், மாதத்தில் 4 நாள் வெளியே போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சில இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் மாதத்தில் 1 நாள் சாப்பிட்டு பேலன்ஸ் இப்போ ₹1000 மாதத்தில் சாப்பிட்றோன்னா வெளியே போய் அந்த ₹1000 ₹200 மாற்றிட்டு பேலன்ஸ் இருக்க ₹800 வந்து நம்ம டிஜிட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட்டாக எடுத்து வச்சிடணும். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ ஃபேனு, மிக்ஸி இதெல்லாம் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சினாலும் நம்ம அவங்கள பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை. நம்ம கையில் இருக்க சேவிங்ஸ் எடுத்து அதை ரெடி பண்ணிக்கணும். அப்படி அந்த மாதம் அதுக்கு எந்த செலவும் வரலன்னா அந்த அமௌண்ட் எடுத்து ஒரு ஆர்டிலேயோ எஸ்ஐபியிலையோ நம்ம போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு சேவிங்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி அமௌண்ட்டாக சேவ் பண்ணி வைக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்டயே ஒரு பெரிய சேவிங்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.